ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குல்ஃபி தாங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன் என்னோட ஹஸ்பண்ட்காக. எப்படி செஞ்சிருக்கேங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்ம வீட்டில் எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக எடுத்துக்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். தண்ணி கலக்கக்கூடாது. ஒரு அகலமான பாத்திரம், அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. ½ அன் ஹவர்ல நம்ம வீட்லயே குல்ஃபி செஞ்சிடலாம். அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கும். 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் கிட்ட. நான் வந்து பிப்ரவரி 13 செஞ்சுட்டேன். 14 கொடுக்கலாம் அப்படிங்கிறனால நான் பிஃபோரா செஞ்சு வச்சுக்கிட்டேன். 1 லிட்டர் பால் ஊற்றியாச்சு. கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் குங்குமப்பூ இதழ் எடுத்து வச்சிருக்கேன். 15 பீஸ் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா வேணுங்கிற அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அதை நான் போடுறப்ப காட்டுறேன் பாருங்க. பால் நல்லா ஃபர்ஸ்ட் காய்ச்சிட்டோம். பால் காஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் நல்லா காஞ்சு பொங்கி வரட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்க 15 பீஸ் பாதாம் போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட பாதாம் தான் இருந்துச்சு, அதனால நான் பாதாம் போடுறேன். குல்ஃபில நட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதுக்காக நம்ம போடுறோம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்கும் நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பெக்ஸ் பிராண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாதிரி பிளெண்ட் பண்றதுக்கு. ரொம்ப பவுடர் பண்ணாம கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்க மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம குல்ஃபி சாப்பிட்றப்ப வாயில கடிப்படும். இது வந்து லோக்கல் ஸ்டோர்ல தான் வாங்கினோம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஏலக்காய் இருக்கு பாத்தீங்களா, பால் காஞ்சதுக்கு அப்புறமா 4 ஏலக்காய் உளிச்சு வச்சுக்கலாம். உள்ள இருக்கிறதா நம்ம போட போறோம். உள்ள இருக்க பல்ப்பு தான் போட போறோம். பாலும் பாருங்க நல்லா பொங்கிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம கைவிடாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டணும். அதே மாதிரி ஓரங்கள் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுறலாம். அடுப்பை ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நல்லா பால் கொதிச்சு சுண்டிக்கிட்டே இருக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த ஏலக்காவை நம்ம போட்டுடலாம். பாருங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு வச்சு நம்ம நல்லா பாலை சுண்ட விட்டுறலாம். பால் சுண்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கப்ல வந்து சாஃப்ரான் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதுல வந்து நம்ம காய வச்சிருந்த பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுதாங்க நல்லா கலர் கொடுக்கும். எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பல் போட்டதுக்கு அப்புறமா நல்லா இது சுண்டி கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேமுக்கு வச்சிருங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஃப்ராக்ரன்ஸோடய நல்லா இருக்கட்டும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்துடலாம். நல்லா சூடான பால் ஊற்றுனதுக்கு அப்புறமா பாருங்க டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்பைக்கும் பாருங்க பால் கொஞ்சம் சுண்டி இருக்கு. இன்னும் நல்லா திக்கா சுண்டணும். லைட்டா சுண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கலாம். அந்த ஏலக்கால நம்ம உள்ள பல்ப்பு போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டா ஸ்ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வடிச்சு வச்சிருந்தோம்ல அந்த பாலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதே கடாயில. இப்போ வந்து நம்ம ஒரு இன்கிரீடியன்ஸா ஆட் பண்ண போறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், சாஃப்ரான் மில்கே ஆட் பண்ணிக்கலாம்.
கலர் பாருங்க எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இது கூடவே நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி தான். ஜென்ரலாகவே ஐஸ்கிரீமில் சுகர் வந்து அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வர வச்சு சாப்பிட போகிறோம். சுகர் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த கரண்டியில் 4 கரண்டி அளவுக்கு போட்டிருந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப இனிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். நல்லா சுண்ட விடலாம். அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா சுண்ட விட்டுக்கலாங்க. அந்த குங்குமப்பூவோட பால் ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் பாலோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா மணமாகவும் இருக்கும். பால் நல்லா சுண்டிட்டு இருக்குங்க. இந்த டைமில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாலை கூட இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட கூடுதலாக நீங்கள் நல்லா சுண்ட விட்டீங்க அப்படின்னா நல்லா திக்காகிடும் பால். இந்த ப்ரொப்போர்ஷனே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை இன்னும் நல்லா க்ரீமியாக திக்காக உடனே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக பால். இது வந்து தனியாக காய்ச்சி வச்சுருந்த பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பால் ஆட் பண்ணல. காய்ச்சி ஆறின பால் தான் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பால் பாருங்க நல்லா கொதிச்சு சுண்டிருக்கு. நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஊத்துறோம் அப்படின்னா திக்னஸ்க்காக தான் ஊத்துறோம். நம்ம கலந்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு பாலையும் ஊத்திடலாம். நல்லா கலக்கி விட்டு ஊத்துங்க, ஏன்னா அடியில் அப்படியே தங்கிரும். அதுக்காக அவ்வளோதாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் தான். கம்ப்ளீட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சீக்கிரமாக நல்லா பால் வந்து திக்காயிடும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கு அப்புறமும் நீங்கள் சுகரோட லெவல் செக் பண்ணிக்கணும். கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கூடுதலாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்போக்கும் பாருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க நல்லா ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக கிடைச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இந்த டைம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். மூடி வச்சிங்க அப்படின்னா மூடி வைக்கக்கூடாது. தண்ணி வேத்தெல்லாம் தண்ணி கீழே விழுந்துரும் இல்லையா? அதனால நம்ம மூடி வைக்காம அப்படியே ஆற விடணும். கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 2-3 சாஃப்ரான் போட்டுக்கலாம். கலருக்காக தான் நான் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா ஆறணும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சாஃப்ரான் போட்டிருக்கோம். நல்லா ஆறட்டும். இது வந்து ஒரு 1 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக ஆறிடும். நல்லா சில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மோல்டில் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட போட்டுக்கலாம். குல்ஃபி மோல்டு வச்சுருந்தீங்கன்னா போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் டம்ளர்லேயே போட்டுக்கலாம். நல்லா ஆறணும். சீக்கிரம் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்க நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு. நான் வந்து மோல்டு வச்சிருக்கனால நான் மோல்டில் யூஸ் பண்ணுறேன். மோல்டு இல்லாதவங்க பரவாயில்ல, நீங்கள் டம்ளரில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு கரண்டி அளவுக்கு தாங்க வருது மோல்டில். அதே நம்ம டம்ளர்னா பெரிய டம்ளர்லாம் வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து டம்ளர் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மோல்டெல்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். மோல்டை க்ளோஸ் பண்ணிடலாம். குல்ஃபி மோல்டுன்னா கடையில் கேட்டோம், ஆனால் இதுதான் அவங்க கொடுத்தாங்க. டம்ளர்லேயே நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்க. குல்ஃபி நிஜமாவே ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு.
ஒரு ஸ்பூன் வச்சு இது பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கணும். ஃப்ரீசரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நான் வந்து ஓவர் நைட் தான் வச்சுருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்த்துடலாம். எடுத்து வெளியில் வச்சாச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டம்ளர் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மோல்டு செக் பண்ணலாம். டூ மினிட்ஸ்லேயே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்வம். ஏன்னா இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன்னா குல்ஃபி எப்படி வந்திருக்குங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். சூப்பராக வந்திருக்குங்க. அதையும் அன்மோல்ட் பண்ணி காமிச்சிடுறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்தோம்னாலே போதும். குல்ஃபி டேஸ்ட்டும் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ நான் மோல்டையும் செக் பண்ணி காமிச்சிடுறேன். எங்கள் அண்ணி சாப்பிட்டாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதையும் நான் எடுத்து காமிச்சிடுறேங்க. 2 மினிட்ஸ் தான் நான் வச்சுருந்தேன் தண்ணியில், பச்சை தண்ணியில் வச்சுட்டு நம்ம லைட்டாக அதே போல் டம்ளரில் நம்ம எப்படி பண்ணோமோ அதே போல் இதே மாதிரி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துருச்சு குல்ஃபி. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் வேலண்டைன்ஸ் டேக்கு என்ன மாதிரி ரெசிபிஸ் பண்ணீங்கிறதையும் கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இந்த தம்ப்நெயிலுக்காக தாங்க எல்லாமே அன்மோல்ட் பண்ணேன். நீங்கள் சாப்பிட்றப்ப எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. பாய்.